வேப்பலைக்கட்டின்னு ஒன்று பண்ணுவாங்களே, ஐயய்ய வேப்பிலையை சாப்பிடுவாங்களா அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இது வேப்பலைக்கட்டிங்கிறது வேற ஒன்றும் இல்லைங்க. எலுமிச்சம் இலை, எலுமிச்சை மரத்து இளம் இலை, நார்த்தங்காய் மரத்து இளம் இலை, இதெல்லாத்தையும் கொண்டு வந்து நரம்பை கிழிச்சிட்டு அழகாக கழுவி ஒரு ஒரு வெள்ளை துணியில் போட்டு காய வச்சிடணும். அதே மாதிரி கருவேப்பிலையும் இதெல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஓமம், பெருங்காயம், உப்பு, மிளகாவத்தல், ஒரு சின்ன அருநெல்லிக்காய் சைஸில் கொஞ்சம் புளி, இது எல்லாத்தையும் போட்டு உரலில் இடிப்பாங்க. அந்த இடிக்கிற பொழுது அந்த ஓம வாசனையும் நார்த்த இலை வாசனையும் அந்த எலுமிச்சை இலை வாசனையும் கருவேப்பிலை வாசனையும் இத்தனையும் சேர்த்து அது எங்கேயோ கொண்டு போயிடும் நம்மளெல்லாம். இது வேற ஒன்றும் வேண்டாம், வெறும் தயிர் சாதத்துக்கு அந்த ஒரு வேப்பலை கட்டியை வச்சுக்கொண்டு சாப்பிட்டோம்னாக்க உடம்புக்கும் நல்லது,